அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் இன்றி சட்டசபை அதிமுக குழு தலைவராக SP வேலுமணி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்ட சோழவந்தான் MLA கருப்பையா முன்னிலையில் புதிதாக தேர்வாகியுள்ள MLAக்கள் பதவியேற்கின்றனர். நாளை காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பெரும்பான்மையை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் சட்டசபையில் இன்று MLAக்களாக பதவியேற்கின்றனர். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக மக்களின் குரலை நாங்கள் எதிரொலிப்போம். மேலும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்போம். எங்கள் தலைவர் சொன்னது போல எதிரி கட்சியாக இல்லாமல் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என உதயநிதி கூறினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் இன்று பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது.